அன்பார்ந்த தினஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தினஜோதிடம் தினமும் கேட்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும். மேஷம் ராசி அன்பர்களே, இன்று முருகப்பெருமானை வழிபட சங்கடங்கள் நீங்கும். காரிய அனுகூலமான நாள். வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டிவரும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாள். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இனிப்பும் கசப்பும் கலந்ததாக இருக்கும். உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும். இன்று குடும்ப உறவில் அனுசரித்து செல்லவும். சக வியாபாரிகளால் மனதில் சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். தேவையான பணம் கையில் இருப்பதால் செலவுகளைச் சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது. அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் ஆதாயம் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிள்ளைகளின் தேவைகளுக்காக செலவு செய்ய நேரிடும். ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்று சிவபெருமானை வழிபட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இன்று உங்கள் பேச்சு செயலில் இனிமையும் நிதானத்திலும் கடைப்பிடிப்பது அவசியம். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். ஆனால் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படும். சிலருக்கு பிள்ளைகள் மூலமும் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. தந்தையின் உடல்நலனில் கவனம் செலுத்தவும். மற்றவர்களுடன் வீண் விவாதம் செய்வதைத் தவிர்ப்பது நல்லது. பணிச்சுமை குறையும். அரசியலில் உள்ளவர்களின் முயற்சிகள் வெற்றியைத் தரும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும். வாழ்க்கைத் துணையால் செலவுகள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் சுப செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. மிதுனம் ராசி அன்பர்களே, இன்று மகாவிஷ்ணு வழிபாடு சிறப்பு. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். பணிபுரியும் சூழல் மேம்படும். குடும்ப பெரியவர்களிடம் பேசும்போது பொறுமை மிக அவசியம். பணியாளர்களை அனுசரித்துச் செல்லவும். பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும். சிலருக்கு மனதில் இனம் தெரியாத சோர்வு உண்டாகலாம். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ளவும். உடல்நலனில் கவனம் தேவை. வியாபாரம் சற்று சுமாராகத்தான் இருக்கும். வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும். வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டு. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணை மூலம் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் சில சங்கடங்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளைத் தவிர்ப்பது நல்லது. கடகம் ராசி அன்பர்களே, இன்று ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். வணிக வேலைகளில் கவனக்குறைவை தவிர்க்கவும். தந்தை வழி உறவுகளால் சங்கடம் ஏற்படக்கூடும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்ப பொறுப்புகளை உற்சாகமாக நிறைவேற்றுவீர்கள். சகோதரர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும். சுயநலம் மற்றும் ஆணவத்தை தவிர்க்கவும். அமைதியாக இருங்கள். வாழ்க்கைத் துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு மெச்சும்படி இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வாழ்க்கைத் துணைவழி உறவினர்களால் சிலருக்கு எதிர்பாராத பொருள்சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாக முடியும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். சிம்மம் ராசி அன்பர்களே, இன்று அம்பிகையை வழிபடுவது நன்று. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள். தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாக முடியும். இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சி வெற்றிகரமாக நிறைவேறும். பணியிடத்தில் தன்னம்பிக்கையை நிலைநாட்டுவீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அலுவலகத்தில் உங்கள் தரப்பை முன்வைக்க தயங்காதீர்கள். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கைத் துணை பக்கபலமாக இருப்பார்.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளில் நிதானம் தேவை. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று துர்க்கையை வழிபட எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். சுறுசுறுப்பாகச் செயல்படுவீர்கள். செல்வம் மற்றும் தானியங்கள் பெருகும். பணியாளர்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்கவும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும். எதிரிகள் வகையில் எச்சரிக்கையாக இருக்கவும். காதல் உறவுகள் தீவிரமாக இருக்கும். உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். மற்றவர்களிடம் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம். மதிப்புமிக்க பரிசு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையே அனுசரித்துச் செல்வது அவசியம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று விநாயகரை வழிபட மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். உற்சாகமான நாள். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு பங்குதாரர்களின் ஆதரவு கிடைக்கும். கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். முக்கியமான முடிவுகள் எதையும் இன்று எடுக்க வேண்டாம். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும். வேலையில் புதிய முறைகளை கையாளுவீர்கள். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டுக் கொடுத்துச் செல்வது நல்லது. தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இன்று பைரவர் வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கச் செய்யும். எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். சட்ட விஷயங்களில் பொறுமை காட்டுவீர்கள். குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மாலையில் குடும்பத்துடன் உற்சாகமாக பேசி மகிழ்வீர்கள். பரிவர்த்தனையில் மெத்தனமாக இருக்க வேண்டாம். நஷ்டம் உண்டாகும். உறவினர்களால் ஏற்பட்ட மறைமுகத் தொல்லைகள் மறையும். எதிரிகள் பணிந்து போவார்கள். காரியங்களில் சிறு சிறு தடைகள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மகாலட்சுமியை வழிபடுவது நன்று. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். சகோதர வகையில் எதிர்பார்க்கும் காரிய முடிவதில் தாமதம் உண்டாகும். நிலம் தொடர்பான ஒப்பந்தங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம்போலவே இருக்கும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படும். பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வாழ்க்கை துணையால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு மனச்சஞ்சலத்தை ஏற்படுத்தும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள். பொறுமை மிக அவசியம். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருக்கவும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். மகரம் ராசி அன்பர்களே, இன்று மகாவிஷ்ணுவை வழிபட சங்கடங்கள் நீங்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி உண்டு. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும். தாயின் உடல்நலனில் கவனம் தேவை. சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கியக் குறைவு ஏற்பட்டு சரியாகும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். எதிர்காலத்திற்காக செய்த திட்டங்கள் நிறைவேறும். உறவினர்களுடன் பேசும்போது வீண் மனவருத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமையை கடைபிடிக்கவும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் கையிருப்பை குறைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படக்கூடும்.
திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் கிடைக்கும் செய்தி சங்கடம் தரும். கும்பம் ராசி அன்பர்களே, இன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்று. பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள். பங்குதாரர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் அனுபவமுள்ளவர்களின் ஆலோசனை மற்றும் ஆதரவை பேணுவீர்கள். எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்கவும். நிதி விஷயங்களில் சிறப்பாக இருக்கும். முக்கிய முடிவுகளை ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது மிக அவசியம். கவர்ச்சிகரமான வாய்ப்புகள் அமையும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கியமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள். மீனம் ராசி அன்பர்களே, இன்று நரசிம்மர் வழிபாடு விருப்பங்களை நிறைவேறச் செய்யும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்துவேற்றுமை நீங்கி அந்நியோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது உற்சாகம் தரும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தொழில் சம்பந்தமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் உயர் அதிகாரிகளின் ஆலோசனையை பெறவும். காரியங்களில் வெற்றி உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது. நிலம் வாங்கும் விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். இளைய சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவு மகிழ்ச்சி தரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுநலப் பணியில் பங்கேற்கும் வாய்ப்பு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர் உதவியால் காரிய அனுகூலம் உண்டாகும். நன்றி. வணக்கம்.